ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம முட்டை பொரியல் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியானது தான். வாங்க என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம், கறி லீவ்ஸ் கொஞ்சமாக, 2 பச்சை மிளகா, கறி மசால் தூள் 1 டீஸ்பூன், 3 முட்டை எடுத்திருக்கேன், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு, அப்புறம் மிளகுத்தூள் உங்களுக்கு வேணுங்கிறத போட்டுக்கோங்க, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள். அவ்வளோதான் தேவையானது. நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஆயில் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ண வெங்காயம், கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வணக்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இந்த முட்டையில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன்ஸ் அண்ட் விட்டமின் டி இருக்குது. விட்டமின் டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கும் நம்ம போன் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கும் உதவும். டெய்லி நீங்கள் ஒரு முட்டை எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு டெய்லியுமே கொடுக்கலாம். சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம், கறி மசால் பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கண்ணுக்கு கூட நல்லது தான் முட்டை. நெக்ஸ்ட் முட்டை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸி தான், டக்குன்னு செஞ்சிடலாம். நம்ம அப்பப்போ கலரி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா ரொம்ப கெட்டியாயிரும். லாஸ்ட்டாக நம்ம பெப்பர் பவுடர் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. அவ்வளோதான், முட்டை பொரியல் ரெடி. தேங்க்யூ, பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய்.